ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்டிகுலர் இன்டகிரலில் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? இ பவர் ஏஎக்ஸ். செகண்ட் டைப் என்ன பார்த்தோம்? சைன் ஏஎக்ஸ் இல்லை காஸ் ஏஎக்ஸ் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ தேர்ட் டைப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் ஆர் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் காஸ் ஏஎக்ஸ். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து எழுதிக்கணும். பர்டிகுலர் இன்டகிரல் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்டிகுலர் இன்டகிரல். இதில் சால்வ்லாம் கேட்கல, பர்டிகுலர் இன்டகிரல் மட்டும்தான் கேட்குறாங்க. ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 2 இன்ட்டு y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x ப்ளஸ் cos 2x. ஓகே, இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு இது சிஎஃப்லாம் அவங்க கேட்கல. சிஎஃப்னா சால்வ்னு கேட்கல. சால்வ்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் பிஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிஐ 1 கண்டுபிடிக்க போகிறேன், அதாவது இதுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரூலை ஞாபகம் வச்சுக்கலாம். இ பவர் ஏஎக்ஸோட ரூல் என்ன? டிஏ ஏஆ மாற்றணும். காஸ் 2x காஸ் ஏஎக்ஸோட ரூல் என்ன? டி ஸ்கொயரை மைனஸ் ஏ ஸ்கொயராக மாற்றணும். கரெக்டாக? இப்போ சரி, ஃபஸ்ட் இது எப்படி எழுதணும்? 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. எதை எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்? டியை மைனஸ் 2ஆக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 4 மைனஸ் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் 2x. 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 பை 2 இ பவர் மைனஸ் 2x. அடுத்து PI2 1 by d square plus 2d plus 2 into இது என்ன இருக்குது? cos 2x. cos 2x என்ன பண்ணும்? d square minus 4ஆல் மாற்றணும். ஸோ minus 4 plus 2d plus 2 cos 2x. ஸோ minus 2 plus 2d cos 2x. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2d minus 2 into cos 2x. இப்போது நம்ம ஆக்சுவலி டி ஸ்கொயருக்கு தான் மைனஸ் 2 ஸ்கொயர், அதாவது மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனால் இங்கே டி ஸ்கொயர் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். கான்ஜுகேட்னா என்ன? சைன் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ 2d ப்ளஸ் 2 இன்ட்டு 2d மைனஸ் 2 cos 2x. நியூமரேட்டரில் 2d ப்ளஸ் 2, டினாமினேட்டரில் என்ன ஆகும்? 4d ஸ்கொயர் மைனஸ் 4 into cos 2x. நியூமரேட்டரில் ஒரு 2 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 2 ப்ளஸ் d ப்ளஸ் 1 into cos 2x டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒரு 4 காமனாக எடுத்துட்டேன்னா d ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இது 2 ஆகிடும். ஓகே, நியூமரேட்டரில் என்ன பண்ண போகிறேன்னா இன்சைட் மல்டிப்ளை பண்ணுறேன். d ஆஃப் cos 2x ப்ளஸ் cos 2x. டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். d ஸ்கொயருக்கு மைனஸ் 4 போடணும், minus 1. So d of cos 2x என்ன? differentiation of cos 2x. cos xக்கு minus sin x வரும். cos 2x இருக்கனால minus sin 2x into அதில் ஒரு 2. இந்த 2 இருக்குல்ல, அந்த 2 போட்டுக்குவோம். plus cos 2x divided by 2 into minus 5. அப்போது minus 2 sin 2x plus cos 2x divided by minus 10. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் மைனஸை காமனாக எடுத்துட்டோன்னா 2 sin 2x மைனஸ் cos 2x பை மைனஸ் 10 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதை பிரித்து எழுதிட்டோன்னா 2 sin 2x பை 10 மைனஸ் cos 2x பை 10. இது 1/5 ஆகிடும். அப்போ நம்மளோட பர்டிகுலர் இன்டகிரல் இது ஆக்சுவலி PI2. இப்போ மொத்தமாக PI என்ன வரும்? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துச்சு? இதாக இருக்குது, 1 by 2 into e power minus 2x plus sin 2x by 5 minus cos 2x by 10. புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு வேளை கொஸ்டின் இது உங்களுக்கு சால்வ்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் பர்டிகுலர் இன்டகிரல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இதில் ஆக்சுவலி வேறு எதுவும் இல்லை. இ பவர் ஏஎக்ஸோட ரூலும் சைன் இல்லை காஸ். இப்போ ரெண்டே தனித்தனியாக கண்டுபிடிச்சா போதும். இ பவர் ஏஎக்ஸோட ரூல் என்ன? டியை ஏஆல் ரீப்ளேஸ் பண்ணணும்.
sin ax இல்லை cos ax ஓட ரூல் என்ன d ஸ்கொயரை மைனஸ் ஏ ஸ்கொயரில் ரீப்ளேஸ் பண்ணும். டி ஸ்கொயர் இல்லைன்னா ஒரு டியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அதாவது 1/dன்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணு. இது 1/d ப்ளஸ் சம்திங்னு இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அப்போ டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் வந்துடும். நியூமரேட்டரில் ஒரு டி இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணிட்டா போதும், டி இன்ட்டு சம்திங் இருக்கும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், ரைட் ஹேண்ட் சைட் 0 இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு e பவர் ax இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு sin ax இல்லை cos ax இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம், ரெண்டும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டைப்பில் பார்க்கலாம். பாய்.